சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 29 33 வரைக்கும். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 29 33 வரைக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அல்லேலூயா. 32வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. இன்னொரு முறை சத்தமா, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை தேவனே. ஆமென். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை பலத்தால் இடைக்கட்ட போகிறார், என் வழியை செவ்வைப்படுத்த போகிறார். ஆமென். இந்த வாக்கு தத்தத்தின்படியே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. இதில் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. சொல்லுங்க, தேவனே. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவரே என்னை பலத்தால் இடைக்கட்ட போகிறார், ஆண்டவரே என் வழியை செவ்வைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. மனிதன் அல்ல, நானும் அல்ல, வேற எவரும் அல்ல. எனக்கு பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவன். அப்படின்னா தேவன் இந்த மாதம் உங்க பாதை எல்லாவற்றையும் செவ்வையாக்கி நடத்த போகிறார். ஆமென். இந்த வசனத்தில் 2 ஆசீர்வாதம். ஒன்று என்ன? பலத்தால இடைக்கட்டுதல். 2வது என்ன? வழியை செவ்வையாக்குதல். இல்லை, இன்னைக்கு அதிகமாக முதல்ல உள்ளதை மட்டும் கொஞ்சம் சொல்லி, ஆண்டவர் எப்படி நம்மளை இடைக்கட்டுகிறார் இந்த மாதம், ஆண்டவர் எப்படி நம்மளை வழி நடத்த போகிறார்னு சொல்லி ஒரு காரியத்தை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஆமென். வழியை செவ்வைப்படுத்துகிறார் அப்படின்னா, இந்த செவ்வைப்படுத்தல்ங்கிற வார்த்தைக்கு 2 முக்கிய அர்த்தம் இருக்கு. ஒன்று, அவர் என் வழியை பெர்ஃபெக்டா மாத்துறார் அப்படின்னு அர்த்தம். 2வது, என் வழிகள் அவமானத்தின் வழிகளாய் இல்லாதபடி, நிந்தையின் வழிகளாய் இல்லாதபடி, துன்பத்தின் வழியாய் இல்லாதபடி அதை மாற்றப் போகிறார்னு அர்த்தம். ஆமென். என் வழி என்ன வழியா இருக்காதுன்னா அவமானத்தின் வழியா இருக்காது. என் பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்காதுன்னா துன்பத்தின் பாதையா இருக்காது, நெருக்கத்தின் பாதையா இருக்காது. ஆண்டவர் அந்த துன்பத்தையும் அவமானத்தையும் நீக்கி செம்மையான பாதையாய் கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இதுவரைக்கும் உங்க பாதைகள் அவமானத்தின் பாதைகளாக கடந்து வந்திருக்கலாம், நிந்தையின் பாதைகளாக கடந்து வந்திருக்கலாம். ஏன் ஆண்டவர் என்னை இப்படிப்பட்ட பாதையில் நடத்துகிறாருன்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்த போகிறார். இதுவரை இருந்த எல்லாவற்றையும் கிளீன் பண்ண போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ இன்னைக்கு நம்ம நேராக நடக்க போகிறோம். இனி தடுமாறாமல் நடக்க போகிறோம், கண்ணீர் இல்லாமல் நடக்க போகிறோம். ஆமென். ஆகஸ்ட் மாதம், அதாவது 8வது மாதம் இல்லையா? 8 என்பது என்னன்னா நியூ பிகினிங். 8 என்பது ஒரு நியூ பிகினிங், புது தளிர் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாதைகள் எல்லாம் புதுசாக துளிர்க்க போகுது. இதுவரை நடக்காத பாதைகளை கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. அது அற்புதத்தின் பாதையா இருக்கும், அது அதிசயத்தின் பாதையா இருக்கும், அது மகிழ்ச்சியின் பாதையா இருக்கும், இதுவரை ஒருவரும் கடந்து போகாத பாதையா இருக்கும். அப்படிப்பட்ட பாதையில கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆமென். அந்த பாதையில நடத்துறதுக்கு, அந்த அற்புதத்தின் பாதையில நடத்துறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா நம்மை இடை கட்டுகிறார். இடை கட்டுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அறையில் நம்ம இடுப்பில் நம்ம பெல்ட் போடுறோம்ல, அறை கச்சை அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அறையில் கச்சை கட்டுதலை தான் இடை கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வசனம் சொல்லுது,
கர்த்தர் நம்மை பலத்தினால இடை கட்டுகிறாராம். ஆமென். இடை கட்டுதல் பொதுவா யாருக்கு பண்ணுவாங்க? யார் எதற்காக பண்ணுவாங்க? வீக்கா இருக்கிறவங்க. நம்ம பெல்ட் எதுக்கு போடுறோம்? நம்ம ட்ரெஸ் லூஸா இருக்கு, அதை டைட் பண்ணனா என்ன பண்ணுவோம்? பெல்ட் போடுவோம்ல. வேதாகமத்தில் சில காரியங்களுக்காக பெல்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்று, தளர்ந்து போன சரீரத்தை பலப்படுத்துகிறதுக்கு என்ன கட்டணுமா? பெல்ட், இடைக்கச்சை போடணும். ஒன்று எதுக்கு? தளர்ந்து போன சரீரத்தை இடை கட்டுவதற்கு, பலப்படுத்துவதற்கு என்ன போடணும் அப்படின்னா இடைக்கச்சை போடணும். ரெண்டாவது, இடைக்கச்சை எதற்குன்னா அவன் தளர்ந்து போய் குனிந்து போய் கிடக்கிறவனை நிமிர்ந்து நிற்க வைக்கிறதுக்கு இடைக்கச்சை கட்டணும். ஆமென். முதல்ல சரீரம் தளர்ந்து போய் கிடக்குது இல்ல, அந்த தளர்ந்து போன சரீரத்தை பலப்படுத்துறதுக்கு கச்சை. ரெண்டாவது, அவனை நிமிர்ந்து நிற்க வைக்கிறதுக்கு கச்சை. ஆமென். பெல்ட் போடாம ஒரு மனுஷன் நடக்கிறதுக்கும் பெல்ட் போட்டு நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். பெல்ட் போடாமல் இருக்கும்போது அவன் குனிஞ்சு ஒரு மாதிரி முதுகு என்ன பண்ணுன்னா தாழ்ந்து நடக்கும், குனிஞ்சு தான் நடக்கும். ஆனால் பெல்ட் போட்டானா எப்படி இருப்பான் தெரியுமா? ஸ்டிஃபா. பார்த்துருக்கீங்களா? நேராக இருப்பான். இன் பண்ணிட்டு பெல்ட் போட்டானா ஸ்டிஃபாக நேராக பார்க்கறதுக்கு இருக்கும். ஸோ அப்போ பெல்ட் எதுக்குன்னா, ரெண்டாவது நீங்கள் நிமிர்ந்து நிற்பதற்கு. ஆமென். மூணாவது, இது எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, எல்லாருமே வசனம் இருக்கு. ஒன்று வசனோட நோட் பண்ணிக்கோங்க. தளர்ந்து போன சரீரத்தை பலப்படுத்துவதற்கு 1 சாமுவேல் 2:4 இருக்கு. நிமிர்ந்து நிற்பதற்கு சங்கீதம், நான் இப்போ வாசிச்சோம்ல, பலப்படுத்தி, சங்கீதம் 18:39. மூணாவது, பெல்ட் எதுக்கு போடுறாங்கன்னா ஒரு காரியத்தை செய்ய ஆயத்தமாகறாங்கன்னு அர்த்தம். பெல்ட் ரெடி பண்ணிட்டாங்க, கச்சையை கட்டிட்டாங்க அப்படின்னா ஆயத்தமாகறாங்க. வேதத்தில் சம்பவம் இருக்கா? எகிப்தை விட்டு வெளியேறும் போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னாரு? உன் அரை கச்சையை கட்டிக்கொள், கையில் ஒரு கோல் எடுத்துக்கோ, எடுத்துட்டு பஸ்காவை ஒன்று. எதுக்குன்னா நீ தீவிரமாய் இங்கிருந்து என்ன பண்ண போற? புறப்பட போற. அப்ப தீவிரமாய் புறப்படுவதற்கு ஆயத்தமாகிறதுக்கு என்ன கட்டணும்? பெல்ட், இடைக்கச்சை தேவை இல்ல. நாலாவது, யுத்தம் செய்ய புறப்படுவதற்கு, அதே சங்கீதம் 18:39 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யுத்தம் செய்ய போவதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடையாளமாய் பெல்ட் என்ன செய்வாங்க? கட்டுவாங்க. ஐந்தாவது, ஆதியாகமம் 3:00 சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தங்கள் நிர்வாணத்தை மூடுவதற்காக என்ன கட்டினாங்களாம்? அரைக்கச்சை இல்ல. அப்ப அரைக்கச்சை எதற்காக யூஸ் பண்றாங்கன்னா தங்கள் நிர்வாணத்தை மூடுவதற்காய். ஆமென். ஆனா இங்க சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை பலத்தினால இடை கட்டுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை இந்த 5 காரியங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறார்னு அர்த்தம். 5 திங்ஸ். இந்த மாதத்தில் ஆண்டவர் 5 காரியங்களுக்காக உங்களுக்கு பெல்ட்டை கட்டுறார், உங்களுக்கு இடை கட்டுகிறார். இப்ப இடை கட்டுறதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உங்க பலத்தினால என்ன பண்ணுங்க? இடை கட்டுங்க. உங்க வல்லமையால எனக்கு என்ன பண்ணுங்க? இடை கட்டுங்கன்னு சொல்லி யார் யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல தங்களுக்கு அரைக்கச்சையை கட்டுவதற்கு, பலத்தினால நிரப்பப்படுவதற்கு, வல்லமையினால நிரப்பப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறாங்களோ, ஆண்டவர் அந்த 5 காரியங்களுக்கும் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுகிறார். ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. இன்னும் தெளிவாக சொல்றேன். இடை கட்டுதல் அப்படின்னா இன்னொரு காரியம் என்னன்னா, நீங்க அவருடைய பலத்தினால நிரப்பப்படுகிற அனுபவம். உங்க சரீரம் முழுவதும், உங்க ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனுடைய பலத்தினால கட்டப்படணும், தேவ பிரசன்னத்தினால கட்டப்படணும், தேவ மகிமையினால கட்டப்படணும். வேதத்தில் அநேக கச்சைகள் சொல்லப்பட்டிருக்கு. நீதி என்னும் கச்சை, சத்தியம் என்னும் கச்சை, மகிழ்ச்சி என்னும் கச்சை இல்ல, அபிஷேகம் என்னும் கச்சை, அதிகாரம் என்னும் கச்சை, நிறைய கச்சைகள் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பலத்தினால, அவருடைய வல்லமையினால, அவருடைய பிரசன்னத்தினால நமக்கு இடைக்கச்சையை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். அப்படின்னா இந்த மாதம் நீங்க அதிகமாய் தேவனுடைய பலத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பலத்தினால உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. அல்லேலூயா. இந்த 5 காரியத்தையும் ஒன்று என்ன, எதுக்காக இடைக்கச்சறார் ஆண்டவர்? உங்களை நிமிர்ந்து தளர்ந்து போனவங்களை உங்களை பலப்படுத்துறதுக்கு இல்லை. வாசிங்க பார்க்கலாம் ஒரு வசனத்தை. 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 சாமுவேல் 21:15. பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோட கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். தாவீதினுடைய கடைசி நாட்கள், கடைசி யுத்தம் இதுதான். ஆனால் வசனம் சொல்லுது, இந்த யுத்தத்தில் 4 பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி வர்றாங்க. இந்த அதிகாரம் கீழே நீங்கள் ஃபுல்லாக படிச்சா தெரியும். 4 பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி வர்றான். ஆனால் இப்போ தாவீதால யுத்தம் பண்ண முடியல. தாவீது விடாய்த்து போனான். அப்புறம் என்ன அர்த்தம்னா பலனற்று போனான், பலனை இழந்து போனான். அந்த பலனை இழந்து போன சூழ்நிலையில கர்த்தர் தாவீதுக்காக ஒரு 4 பேரை அவனோடு கூட எழுப்புகிறார். இப்ப தாவீதால செய்ய முடியாத யுத்தத்தை அவனுடைய சகோதரர்களை கொண்டு, அவன் கூட இருந்தவங்களை கொண்டு ஈஸியா என்ன பண்றாருன்னா ஜெயிக்கிறார். அப்படி ஜெயிச்ச முடிச்ச போதான் தாவீது ஒரு பாடலை பாடுறான். அந்த பாடல் தான் சங்கீதம் 18. அப்படி சொல்லும்போது சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை பலத்தால் இடை கட்டி, நான் விடாய்த்து போயிருந்தேன், நான் சோர்ந்து போயிருந்தேன், நான் பலனற்று போயிருந்தேன். ஆனா இந்த பெலிஸ்தியன் கையில என்னை கீழே விடாம, ஒப்பு கொடுக்காம என்னை பலத்தால என்ன பண்ணீங்க, இடை கட்டி அந்த 4 பெலிஸ்தர்களையும் ஜெயிக்க வச்சிங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லி ஒரு ஸ்தோத்திர பாடலா இந்த சங்கீதத்தை என்ன செய்றாரு, பாடுகிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இடைக்கச்சை கட்டுகிறார், உங்களை பலத்தினால நிரப்புகிறார். எதற்குன்னா விடாய்த்து போன உங்களை மறுபடியும் எழுப்பி விடுவதற்கு. எத்தனை பேர் விடாய்த்து போய் நிற்கிறோம்? எந்தெந்த காரியங்களை நிற்கிறோன்னு தெரியல. ஆனால் இந்த மாதம் கர்த்தர் விடாய்த்த உங்கள் அனுபவங்களை மறுபடியும் புத்துயிராக மாற்றுவார். அவருடைய பலத்தினால இடை கட்டி மறுபடியும் உங்களை எழுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில விடாய்த்த அனுபவங்கள் எல்லாம் இந்த மாதம் மறுபடி திரும்ப எழும்புவதாக. இதெல்லாம் சோர்ந்து போய் கிடக்குதோ, இதெல்லாம் பலனற்று போய் கிடக்குதோ, அது எல்லாம் திரும்ப எழும்புவதாக. உங்க பலத்தினால இடை கட்டுவீராக, உங்க பிரசன்னத்தினால இடை கட்டுவீராக. அல்லேலூயா. 2வது உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணும். தேவனுடைய இடைக்கச்சை, அவருடைய பலத்தினால கட்டப்படுகிற இடைக்கச்சை உங்களை என்ன பண்ணும்னா எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணும். ஆமென். இனி நீங்க தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இடைக்கச்சை கட்டிட்டார்னா நான் நிமிர்ந்து நிற்க போறேன்னு அர்த்தம். ஆமென். ஆண்டவர் என்ன பலத்தினால நிரப்புகிறார்னா, பிரசன்னத்தால நிரப்புகிறார்னா நான் நிமிர்ந்து நிற்க போறேன்னு அர்த்தம். வருகிற மாதத்தில் இந்த மாதம் முழுவதும் நடக்கிற பாதையில் இனி குனிஞ்சு நடக்க போறதில்லை, தலை குனிந்து நடக்க போறதில்லை, நான் நிமிர்ந்து நடக்க போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்தெந்த பகுதியில் தலை குனிந்து நடந்தேனோ அதே பகுதியில் கர்த்தரனை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். அதே இடத்துல நான் நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. நம்மளை பார்த்தவங்களாம் ஒரு காலத்தில் இவன் தலை குனிந்துல வந்தான், ஒரு காலத்தில் ஒரு மாதிரி தள்ளாடில வந்தான், இவன் எப்படி நிமிர்ந்து நடக்கிறான், இவன் எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறான்னு சொல்லி பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் தன் இடைக்கச்சையை கட்ட போகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனி தலை குனிய மாட்டீங்க, நிமிர்ந்து நடக்க போறோம். ஆமென். சாதாரண பெல்ட்டை கட்டினாலே ஒரு தோரணை வருதுல்ல, சாதாரண பெல்ட்டை போட்டாலே ஒரு இன்பண்ணி போட்டாலே என்ன ஆயிருது, ஒரு தோரணை வருது. நான் சொல்றேன், எனக்கு இடைக்கச்சிய பெல்ட்டை போடுறது கர்த்தர். அவருடைய பலத்தினால் என்னை இடை கட்டுகிறார், அவருடைய பலத்தினால் என்னை இடைக்கச்சை கட்டுகிறார். என் தோரணை எந்த அளவுக்கு மாறும், என் பலன் எந்த அளவுக்கு மாறும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தோரணையே மாறப்போகுது. இது பெருமையின் தோரணை அல்ல.
ஆமென். மகிழ்ச்சியின் தோரணை, சந்தோஷத்தின் தோரணை, என் வெட்கமெல்லாம் மாறி தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தோரணை. எந்த இடத்துல தலை குனிந்து வெளியே வந்தோமோ அதே இடத்துல தோரணையா போய் நிற்க போகிறோம். கர்த்தர் என்னை இடைக்கச்சையால் கட்ட போகிறார். அல்லேலூயா. மூணாவது, இந்த அரைக்கச்சை கட்டுறது எதுக்காக? ஆயத்தப்படுறோம். எதுக்கு ஆயத்தப்படுதல்? பஸ்காவை அனுசரித்து எகிப்தை விட்டு வெளியே வரல. நான் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த மாதம், இந்த வசனத்தை வாசிடலாமா? யாத்திராகமம் 12:11. யாத்திராகமம் 12:11 வாசிங்க பார்க்கலாம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது அறைகளின் கச்சையை கட்டி கொண்டு பாதரட்சியை தொடுத்துக் கொள்ளுங்கள், தடியை பிடித்து கொண்டு தீவிரமாய் புசிக்க கடவர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. ஆமென். அரைக்கச்சையை கட்டி கொண்டு தீவிரமா புசி. ஏன்னா நீ விடுறதுக்குள்ள என்ன பண்ண போற? எகிப்தை விட்டு, ஆமென், நீ விடுதலையாக போற. நீ விடுதலையை சுதந்தரிக்க போற. தேவனுடைய வெற்றியை அனுபவிக்க போற. தேவன் செய்த அற்புதங்களை நீ பார்க்க போற. வனாந்தரத்தில் கர்த்தர் உனக்கு மேகஸ்தமமாய் வரப்போறத நீ பார்க்க போற. ஒரு புதிய பாதையில் நீ நடக்க போற. அதனால அறை என்ன பண்ணிக்க? இருக்க கட்டிக்க. ஆமென். பாருங்க, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் அறையை கட்டி கொண்டதுனால அவங்க எகிப்தை விட்டு வெளியேறினாங்க, விடுதலையை அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. தேவன் சொன்ன வாக்கு தத்தத்துக்கு நேராய் கடந்து போனாங்க, கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு ரெடி ஆனாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பலத்தினால உங்களை இடைக்கட்டி உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் கடந்து வெளியே வரணுமோ எல்லாவற்றையும் வெளியே வர உதவி பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம விடுதலையை சுதந்தரிக்க போகிறோம், சமாதானத்தை சுதந்தரிக்க போகிறோம். எதெல்லாம் உங்களை விடாம பிடிச்சு வச்சிருக்குதோ அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வர போகிறோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை வெளியே கொண்டு வர போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கச்சையை கட்டினப்ப சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்தாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு இடைக்கச்சையை கட்டி உங்க எல்லா சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை ஊற்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாதம் என்னுடைய எல்லா சிறையிருப்புல இருந்தோம் என்னை நீங்க வெளியே கொண்டு வருகிற மாதமா இருக்க போகுது. ஆண்டவரே, எல்லா விடுதலையை நான் சுதந்தரிக்க போகிறேன். அல்லேலூயா. அப்ப விடுதலையை சுதந்தரிக்கணும்னா, எகிப்தை விட்டு வெளியே போகணும்னா என்ன செய்யணும்? அரைக்கச்சையை கட்டணும். இல்லை, அடுத்தது என்ன சொன்னேன்? நாலாவது, யுத்தம் செய்வதற்கு இல்லை, யுத்தத்திற்கு அடையாளம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒரு லிஸ்ட் போடுவார். என்ன லிஸ்ட் போடுவார்? ஆவிக்குரிய ஆயுதங்கள் இல்லை, சத்தியம் என்னும் கச்சை. அதுக்கு முன்னாடி சொல்லுவார், பிசாசோடும் அவனுடைய சகல வல்லமையோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் எதிர்த்து நிற்பதற்கு உனக்கு ஆயுதம் தேவை. அது ஆயுதம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, ஆயுதம் என்னதான்? சத்தியம் என்னும் கச்சை. ஆயுதமே உன் இடுப்புல என்ன இருக்கணும்? இப்ப கச்சை. அப்போ யுத்தத்துக்கு போறவங்க எடுத்து வைக்கிறது என்னதுதான்? கச்சை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலத்தினால இடை கட்ட போறேன்னா உனக்கு கச்சையை கட்ட போறேன்னு என்ன அர்த்தம்? யுத்தத்துக்கு ரெடி ஆயிக்கன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யுத்தத்துக்கு ரெடி ஆயிக்க. ஆமென். அப்போ இந்த மாதம் முழுவதும் என்ன வருது? ஏன் பிரதர், இது வரைக்கும் வந்த யுத்தமே பார்த்தாதா பிரதர்? இன்னும் யுத்தத்தை பார்க்கணுமா? இல்லை, இது யுத்தத்துக்கு நீங்கள் பெரிய சண்டை போட்டுலாம் ஜெயிக்க போகிறதில்ல. இது என்ன யுத்தம் தெரியுமா? சிம்பிள். தோத்து போன சத்துருவை நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஆல்ரெடி அவர் ஆண்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? காலுக்கு கீழே நசுக்கி வச்சிருக்க. இப்போ இது என்ன பண்ண போறோம்னா, தோற்று போனவனை தோக்கடிச்சு கப்பை வாங்க போறோம். பக்கத்தில் சொல்லுங்க, தோத்து போனவனை தோக்கடிச்சு என்ன வாங்க போறோம்? ஏன்னா எனக்காக சிலுவையில் சத்துரு என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டார். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் வர வேண்டிய யுத்தங்களை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். இப்ப யோசுவாவுக்கு யுத்தத்தை பார்த்து பயம் இல்லை. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், சூரியனையும் சந்திரனையும் நிக்க வைக்கிற வல்லமை யார்கிட்ட இருக்கு? எனக்குள்ள இருக்கு. நான் சுத்தி வந்தா எரிகோ கோட்டை உடையுது, என் காலை வச்சா யோர்தான் குவியல் குவியலா நிக்குது. அப்ப இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் சும்மா போய் நின்னா போதும், யுத்தம் பண்றது யாரு? கர்த்தர். அதனால எனக்கு எதை குறிச்சோம்?
பயம் இல்லை. மோசே பண்ண யுத்தத்தை பார்க்கிலும் யோசுவா பண்ண யுத்தம் பல மடங்கு அதிகம். மோசையால பண்ண முடியாத யுத்தங்களை எல்லாம் யோசுவா செய்து முடிச்சான். யோசுவா அத்தனை எதிரிகளையும் அழிச்சு இஸ்ரவேல் தேசத்துக்கு சுதந்திரத்தை கொடுத்தான். ஆமென். யோசுவாவுக்கு தெரியும் இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இது யாருடைய யுத்தம். நான் சொல்றேன், நீங்க யுத்தத்துக்கு ரெடியாங்க. யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். நீங்க சும்மா நில்லுங்க போதும். அந்த யுத்தத்தில் வெற்றியை கொடுத்து கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை கனம் பண்ணுகிற மாதமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க யுத்தத்தில் தோற்று போக மாட்டீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தோற்று போக மாட்டீங்க. நீங்க ஜெயிக்கிற கூட்டத்தில் இருக்கிறீங்க. ஆமென். முன்னாடியே ஜெயிக்க போறோன்னு தெரிஞ்ச ஒரே கூட்டம் என்ன தெரியுமா? நம்ம மட்டும்தான். ஆமென். முன்னாடியே கப்பு யாருக்கு தான்? நமக்கு தான். அப்போ நம்ம எப்படி விளாடலாம் சொல்லுங்க? தைரியமாக விளாடலாம். ஏன்னா கப்பு எனக்கு தானே வரப்போகுது. ஏன்னா என் கூட இருக்கிறவர் கர்த்தர். ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட யுத்தங்களுக்குள்ள கொண்டு போய் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் தோத்த யுத்தங்களில் இந்த மாதம் நீங்கள் ஜெயிப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் எந்த யுத்தத்தை பார்த்து பயந்து ஓடுனீங்களோ அந்த யுத்தத்தை பார்த்து என்ன பண்ணுவீங்க? ஜெயிப்பீங்க. ஒரு அப்பாவுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசை என்ன தெரியுமா? என் பிள்ளை எந்த இடத்துல தோத்தானோ அதே இடத்துல என் பிள்ளை என்ன பண்ணணும்? உண்மையா இல்லையா? ஒரு தாயினுடைய விருப்பம் அதுதான், ஒரு தகப்பனுடைய விருப்பம் அதுதான். ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு அப்பா தன் பிள்ளையை கூட்டிகிட்டு தன் தெரு வழியாக போயிட்டுருக்கிறார். போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் அந்த பிள்ளையை துரத்துது. அந்த பையன் பயந்து ஓடி வந்து அப்பாவை பிடிச்சிட்டு, எனக்கு பயமாக இருக்குது, நாய் துரத்து, நான் இனி அந்த தெருவழியை என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இப்போ அப்பா என்ன பண்ணார்னா அதே தெருவழியை அவனை கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து அதே நாய்க்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு ஒரு கல் எடுறான்னார். கல் எடுத்து கையில் இப்போ எரிடானார். எரிஞ்ச என்ன ஆகும்? இது வரைக்கும் துரத்துன நாய் இப்போ என்ன பண்ணுது? அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்பா கூட இருந்தால் எந்த நாயும் கிட்ட. நான் சொல்கிறேன், உங்கள் கூட சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல தோற்று பயந்து பின்னாடி வந்தீங்களோ அதே இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போய் உங்களுக்கு அரை கச்சையை கட்டி உங்களை கூட்டிட்டு போய் நிப்பாட்டி இப்போ அட்ரான்னு சொல்லி அடிக்க வைக்கிறவதான் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க யுத்தத்தில் தோற்று போவது. ஆமென். அடுத்தது 5வது, நிர்வாணத்தை மூடுகிற கச்சை. கச்சை எதுக்கு கட்டுறாங்கன்னா உங்க நிர்வாணத்தை மூடுவதற்கு. அப்புறம் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க பாவத்தை மூடுவது, உங்க குறைகளை மூடுவது, உங்க பலவீனங்களை மூடுவது, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை மூடுவது, சத்துருவின் திட்டங்களை மூடுவது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் தேவையற்ற வாசல்கள் திறந்திருக்குதோ அந்த மாதத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் பூட்ட போறார். பக்கத்தில் சொல்லுங்க, வாசல்லாம் பூட்டப்பட போகுது. ஏன்னா திறக்கக்கூடாதபடி நம்ம ஆண்டவர் இல்லை. நமக்கு என்ன வாசலை திறக்கணுமோ அதை திறப்பார். எது தேவையில்லையோ அதை என்ன பண்ணுவார்? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ரெடியாக இருக்கீங்க? ஆண்டவரே, எனக்கு தேவையில்லாத வாசல்லாம் என்ன பண்ணட்டும்? அடப்படட்டும். இந்த மாதம் எனக்கு அறையை கட்டி, என் அறையில் இடுப்பில் உம்முடைய கச்சையை கட்டி எனக்கு விரோதமாக திறந்திருக்கிற எல்லா வாசல் என்ன பண்ணப்படுவதாக? அடைக்கப்படுவதாக. அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு பலத்தினால இடை கட்டுவது எதற்காகனா உங்களுக்கு எதிராக இருக்கிற வாசல்களை அடைப்பதற்காக. இனி எந்த வாசலையும் கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வாசலையும் கர்த்தர் அடைக்க போகிறார். ஆமென். கண்ணை மூடிக்கோங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட வாசல் திறந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க எப்படிப்பட்ட வாசலுக்குள்ள பிரவேசிச்சு கொண்டிருக்கிறீங்க? எந்தெந்த வாசல் எல்லாம் அடைக்கப்படணும் நீங்க விரும்புறீங்களோ இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே அந்த வாசல் எல்லாம் அடைக்கப்படுவதாக, அந்த வாசல் எல்லாம் அடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, அந்த வியாதியின் வாசல் அடைக்கப்படட்டும், அந்த கடனுடைய வாசல் அடைக்கப்படட்டும், அந்த தரித்திர வாசல் அடைக்கப்படட்டும், பலவீனத்தின் வாசல் அடைக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில பாவத்தின் வாசல் அடைக்கப்படட்டும், சண்டையின் வாசல் அடைக்கப்படட்டும். பிசாசு எங்களுக்கு ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கிற ஆண்டவரே, அந்த பாதாளத்தின் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இடை கட்டி உங்களை இந்த 5 அனுபவத்துக்குள்ளையும் கர்த்தர் கொண்டு போவாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த மாதம் நீங்க பலத்தினால என்ன செய்யப்படணும்? இந்த 5 ஆசீர்வாதங்கள். ஒன்று என்ன சொன்னேன்? தளர்ந்து போனவங்களை பலப்படுத்துகிற இடைக்கச்சை. 2வது என்ன? நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற இடைக்கச்சை. 3வது என்ன? ஆயத்தப்படுத்துகிற இடைக்கச்சை. ரெடி ஆயிக்கோங்க.
அநேக புது வழிகள் உங்களுக்காக திறக்குது, புது வாசல்கள் திறக்குது, புது அனுபவத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த மாதம் அநேகருக்கு புதிய காரியங்களை திறக்க போகிறார். அல்லேலூயா. அடுத்தது யுத்தம் செய்ய போவதற்கு அடையாளம். யுத்தத்துக்கு ரெடி ஆயிக்கோங்க. அத்தனை சேனைகளையும் கர்த்தர் ஜெயித்து நிற்கிறார். அல்லேலூயா. கடைசியா உங்களுக்கு எதிரான எல்லா காரியங்களையும் மூடுவதற்கு அடையாளம். உங்களோட இடை கட்டிட்டார்னா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஆமேன். நீங்கள் அதே சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உம்மாலே பாய்ந்து போவேன். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு இடைக்கச்சை கட்டுறது எதுக்கு தெரியுமா? எதுக்குள்ள பாய? இன்னொரு இடத்துல பார்த்துருக்கோம், உனக்கு எதிராய் வருகிற சேனைக்குள்ள இல்லை, உனக்கு எதிராக படையெடுத்து வர்றான்ல, அந்த சேனைக்குள்ள நீ பாய்ந்து போக, அந்த சேனைக்கு உள்ள கடந்து போக ஆண்டவர் உனக்கு இடை கட்டுகிறார். ஏன்னா நீ மட்டும்தான் நிற்கிற, ஆனால் உன்னை குறித்து பல ஜாதிகள், பல ஜனங்கள், பல பிரச்சனைகள் சேனையா நிற்குது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சேனையை பார்த்து நீ என்ன செய்யாத, பயப்படாத. ஏன் தெரியுமா? இந்த பலத்தினால் இடைக்கட்டின் இருக்குல்ல, இந்த பலம் என்பதற்கு 3 அர்த்தம். 1, வல்லமையினால் இடை கட்டுகிறார். 2, சேனையினால் இடை கட்டுகிறார். சேனைகள், படை, ஒரு பெரிய படையை எடுத்து படைய பெல்ட் மாதிரி வச்சு உன் அறையில் என்ன பண்றாராம், கட்டுகிறார். இன்னொன்று ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தினால் செழிப்பினால் உன்னை இடை கட்டுகிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ சேனைக்குள்ள பாய்வ, நீ சேனைக்குள்ள விழுவ, உனக்கு எதிராய் வருகிற எல்லா சேனைகளையும் முறியடிப்ப. ஏன்னா உனக்காக நான் ஒரு சேனையே பெல்ட்டா வச்சிருக்கிறேன். உன் அரை கச்சை என்ன தெரியுமா? என்னுடைய சேனையை உனக்கு எப்படி கொடுக்கிறேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அவருடைய சேனை எனக்கு தேவை? அல்லேலூயா. இந்த மாதம் அவருடைய சேனையினால் நம்ம இடை கட்டி, அவர் இடையை கட்டினாரா யாராலும் அவுக்க முடியுமா சொல்லுங்க? நான் நினைச்சா கூட அவுக்க முடியாது. அவர் கட்டி நம்மை சேனைக்குள் பாய பண்ண போகிறார். நான் சேனைக்குள்ள ஓட போகிறேன். பயந்திருந்த சேனைகளெல்லாம் நான் ஜெயிக்க போகிறேன். இனி எதை குறித்து என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம். அதே வசனத்தில் அவர் சொல்றாரு, மதிலை, என்னென்ன மதில் அவங்க முன்னாடி நிற்கிறதோ எல்லா மதிலை என்ன பண்ண போறீங்க, தாண்ட போறீங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மதிலை தாண்ட போறீங்க. என்ன மதிலாக இருக்கட்டும், ஈஸி என்ன பண்ண போறோம், நம்ம தாண்ட போறோம். கடைசியா ஒரு வசனம், சங்கீதம் 18:33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் இடை கட்டும்போது என்ன நடக்குதுன்னா, என் கால் எப்படி மாறுதான்? அப்ப என் கால் மான் காலாய் மாறுகிற அளவுக்கு என்ன பண்றார் அவர்? ஆமென். இந்த மாதம் நம்ம கால்கள் மான் கால்களை போல மாறும். மான் எப்படி ஓடும்? மான புள்ள ஸ்பீடா என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது இல்லை. அது எவ்வளோ பெரிய மேடாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் தடுமாறாமல் ஓடும். நீங்கள் இந்த ஜியோகிராஃபி அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது என்ன டிவி, நேஷனல் டிவியா, ஏதோ ஒரு இதில் அனிமல்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, டிஸ்கவரி சேனல். நீங்கள் அதில் இந்த மானை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிருகத்திட்ட இருந்து தப்பிக்கிறதுனா 1 செகண்டு தான். இங்கே நின்று தப்பிக்கிறது அடுத்த செகண்டில் எங்கேயோ போய் நிற்கும். அவ்வளவு வேகத்தை கர்த்தர் அந்த கால்கள் என்ன பண்ணியிருக்கிறார். நான் சொல்கிறேன், இதுவரைக்கும் காணாத வேகத்தில் இந்த மாதம் நீங்கள் ஓட போகிறீங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வேகத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு வேகமாக ஓட போகிறீங்க. இது வரைக்கும் ஸ்லோவாக ஓடிட்டோம். ஆமென். ஸ்லோவாக ஓடணும் அவ்வளோ பலவீனம், அவ்வளவு சோர்வு, அவ்வளவு கஷ்டம். என்னால் ஓட முடியல பிரதர், என்னால் நடக்க முடியல பிரதர் சொல்லி உட்காந்துட்டோம். ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு என்ன கட்டுறாராம் சொல்லுங்க? இடைய கட்டி உங்கள் கால்களை எப்படி மாற்றி மான் காலை போல ஆக்கி என்னுடைய ஸ்தானத்தில் என்னை நிறுத்த போகிறார். அல்லேலூயா. எனக்குன்னு வச்சிருக்கிற உயர் இடத்துல, எனக்குன்னு வச்சிருக்கிற உயர்வான ஸ்தலங்கள்ல அவர் என்னை கொண்டு போய் நிறுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஸ்தானத்தை ஒருவனாலும் எடுத்துக்கொள்ள, என் ஸ்தானத்தை ஒருவனாலும் அழித்துக்கொள்ள
நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீ அவ்வளோதான், உன்னால் இதுக்கு மேலே மூவ் ஆக முடியாது, உன்னால் எலும்பி ஓட முடியாது, நீ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, நீ மேலே ஏற முடியாது, உயர்வான ஸ்தலங்களுக்கு போக முடியாது, உன் ஆசீர்வாதத்தையே உன்னால் பெற முடியாது, எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதம் அவர்களுக்கு முன்பாக மானை போல நடக்க பண்ணுவார். அவர்களுக்கு முன்பாக நடக்க அல்ல, ஓட பண்ண போகிறார். ஆமென், ஆமென். எல்லாம் எழுப்பி நிக்கலாம். ஆனட்ட ஒண்ணே கேளுங்க, எனக்கு இடை கட்டுங்க ஆண்டவரே, எனக்கு இடை கட்டுங்க, நான் ரெடி. நான் என் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், நான் உயர் ஸ்தலங்களில் ஓடணும். எனக்கு மான் கால்களை கொடுப்பீராக, எனக்கு மான் கால்களை கொடுப்பீராக. என்னை பலத்தினால இடை கட்டுங்க ஆண்டவரே. தளர்ந்த இடங்களில் நான் எழும்பி ஓடணும் ஆண்டவரே, நிமிர்ந்து நிற்கணும் ஆண்டவரே. என்னுடைய வாசல்கள் எல்லாம், என்னுடைய பாவங்கள் எல்லாம், குறைகள் எல்லாம் மூடப்படும்படியாய் ஆண்டவர் எனக்கு இடைக்கச்சையை கட்டுங்க ஆண்டவரே. அவரை சொல்லுங்க, எனக்கு இடைக்கச்சையை கட்டுங்க. நீங்கள் கட்டுனா ஓ ராபா ஷேகே லோகோ டோலோ ஆண்டவரை, உயர்வான ஸ்தலங்கள் நடப்பேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், மதில தாண்டுவேன் ஆண்டவரை. என்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது ஆண்டவரே. எத்தனை மதில்கள் வந்தாலும் மதில்களை தாண்டுகிற அளவுக்கு கர்த்தர் என்னை இடை கட்ட போகிறீர். கர்த்தர் என்னை இடை கட்ட போகிறீர். உங்களுக்கு முன்னாடி தாண்ட முடியாத மதில்களை இந்த மாதம் கர்த்தர் தாண்ட பண்ண போகிறார். இந்த மாதம் தாண்ட பண்ண போகிறார். ராபா ஷேகே டோலோ ரோகோ லோலோ ஓ அடைய முடியாத ஸ்தானத்தை இந்த மாதம் கர்த்தர் உங்களால் அடைய பண்ண போகிறார். அடைய செய்ய வைக்க போகிறார். உங்களை பலத்தால இடை கட்டி எலும்பி ஓட பண்ண போகிறார். எலும்பி விழுந்து கிடக்கிற உங்களை பலத்தால இடை கட்டி, வல்லமையால இடை கட்டி, ஓ சத்திய வசனத்தால இடை கட்டி, சத்திய வசனத்தால இடை கட்டி, ராகா டாலா ராமா லாபா லாங்கா தாலா ரா உங்களை ஓட பண்ண வைக்கிற தேவன் நல்லவர். ரீமாலா ரங்கதல ரமாலா ரபலவ சொல்லுங்க, ஆண்டவரே என்ன சத்தியத்தினால இடை கட்டுங்க ஆண்டவரே, என்ன சத்தியத்தினால இடை கட்டுங்க, உங்க வார்த்தையினால இடை கட்டுங்க, உங்க வார்த்தையினால என்னை இடை கட்டுவீராக, உங்க வார்த்தையினால எனக்கு இடை கட்டுவீராக. ஓ ரிபாலா ஷகல பாபா ஹalleluya. சத்தியம் என்னும் கச்சை, சத்தியம் என்னும் கச்சை. இந்த மாதம் ஒரு தீர்மானம் எடுங்க, நான் 2 விதங்களில் நான் இடைக்கச்சை கட்டப்படணும் ஆண்டவரே. எனக்கு ஆசீர்வாதம் எல்லாம் தானாக வரும், ஆசீர்வாதத்தில் நீங்கள் தானாக கொடுப்பீங்க. எனக்கு தேவை 2. ஒன்று உங்கள் பிரசன்னம், இன்னும் உங்கள் வார்த்தை. உங்கள் பிரசன்னம், உங்கள் வார்த்தை, உங்கள் பிரசன்னம், உங்கள் வார்த்தை. இந்த மாதம் எனக்கு அது மட்டும்தான் ஆண்டவரே, எனக்கு அது மட்டும்தான் சாப்பாடு, எனக்கு அது மட்டும்தான் தாகம், எனக்கு அது மட்டும்தான் இந்த மாதம் எல்லாம். அதால் என்ன கட்டுங்க ஆண்டவரே, அதால் என்ன கட்டுங்க ஆண்டவரே. அது என் வாழ்க்கையில் அவிழ்ந்து போகாதபடி, அது என் வாழ்க்கை விட்டு விலகாதபடி ஆண்டவர் என்னை கட்டுங்க, என்னை இறுக கட்டுங்க, என்னை இறுக கட்டுவீராக. ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உங்க சத்தியத்தை இன்னும் அதிகமா தியானிக்க, உங்க சத்தியத்துல இன்னும் அதிகமா வளர ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. இன்னும் அதிகமா ஒப்பு கொடுக்கிறேன். உங்க பிரசன்னத்துல நிரம்ப என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உங்க பிரசன்னம் இல்லாம என்னால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. உங்க பிரசன்னம் இல்லாம எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதம் நாங்க உயிர்ப்பிக்கப்படுகிற மாதம், எங்க பலன் உயிர்ப்பிக்கப்படுகிற மாதம், உங்க பிரசன்னம் எங்க வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்படுகிற மாதம், தேவனுடைய வார்த்தை எங்க வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்படுகிற மாதமா இருப்பதாக, இருப்பதாக. எங்களை இடை கட்டுங்கப்பா, எங்களை இடை கட்டுங்க, எங்களை இடை கட்டுங்க. ஹல்லேலூயா. அவர் இடை கட்டுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நான் சொல்றேன், ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் என்ன ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். இந்த மாதம் எனக்கு இடைக்கச்சை கட்டுங்க ஆண்டவரே. இது இந்த மாதத்தில் அல்ல, இது தொடர்ந்து ஆயுள் முழுவதும் வரணும்ப்பா. எனக்கு இடைக்கச்சையை கட்டுங்க, என் பெல்ட்டை போடுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தை என்ன பெல்ட்டை எனக்கு கட்டுங்க ஆண்டவரே. உங்கள் அபிஷேகம் என்ன அந்த கச்சையை கட்டுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் என்கிற கச்சையை கட்டுங்க. அது இல்லாமல் எங்களை கொண்டு போகாதீங்க ஆண்டவரே. அது இல்லாமல் எங்களால் மூவ் பண்ண முடியாது, ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாதுப்பா. ஏன்னா நாங்கள் தளர்ந்து போனவர்கள், நாங்கள் விடாய்த்து போய் கிடக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அநேக ஆத்துமாக்கள் விடாய்த்து போய் கிடக்குது ஐயா. அநேக ஆவி விடாய்த்து போய் சோர்ந்து போய் கிடக்குது. இந்த ஆவிகள் எல்லாம் கர்த்தர் உங்களை இடை கச்சையினால் கட்டி எழுப்புவீராக, எழுப்புவீராக.
இந்த மாதம் நாங்க நடக்கிற மாதம் அல்ல, இந்த மாதம் நாங்க ஓடுகிற மாதமா இருக்கட்டும். மான் கால்களை போல எங்க கால்கள் மாறுவதாக, எங்கள் கால்கள் பலனடைவதாக. உயர் ஸ்தானங்களை நடக்க பண்ணுங்க. எத்தனை மலைகள் வந்தாலும், எத்தனை பள்ளத்தாக்கு வந்தாலும், ஆண்டவரே மேடுகள் வந்தாலும் தாண்டி 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 ஓடுகிற அந்த கால்களை கர்த்தர் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த காலையில் எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் உங்க சத்திய வசனத்துக்காக நன்றி. காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.